பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கும் நிலையில் கடலோர பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் நேரலையில் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், உங்கள் தகவல்களை கேட்க தயாராக இருக்கிறோம். கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது பெஞ்சல் புயல். குறிப்பாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இடையே கரையை கடக்க தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 3-4 மணி நேரத்தில் பெஞ்சல் புயல் கரையை கடந்து முடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு கணிப்பாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மாமல்லபுரம் பகுதி முழுவதுமாக சூறைக்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. கரையை கடக்கும் போது 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதுபோல தற்போது மாமல்லபுரம் கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக பலத்த சூறைக்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. தற்போது நான் இருக்கக்கூடிய பகுதி கடற்கரை கோவில் அருகே இருக்கக்கூடிய பகுதி. கடற்கரையை ஒட்டியே இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோவில் முழுவதுமாக மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக ஒரு நிற்கக்கூடிய முடியாத வகையில் காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புயலின் கண் பகுதி கரையை கடக்கும் போது 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போலதான் தற்போது இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாமல்லபுரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக காற்று அதிக அளவில் வீசக்கூடிய காரணமாக மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்வாரியம் மின்தடை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடற்கரை பகுதிக்குள் யாரும் செல்ல வேண்டாம் என்று காவல்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை இந்த அறிவுறுத்தலை முன்வைத்திருக்கிறார்கள். மழை மாமல்லபுரத்தில் நின்றுவிட்டது. ஆனாலும் சுற்றுலா பயணிகள், இங்கு தங்கியிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடற்கரை நோக்கி இந்த புயலை ரசிப்பதற்காகவும் அது மட்டுமல்லாமல் செல்ஃபி எடுப்பதற்காகவும் வீடியோ எடுப்பதற்காகவும் கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய சம்பவங்கள் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் காவல்துறையினர் கடற்கரைக்குள் செல்லாமல் தடுப்பு பேரிகார்டுகளை அமைத்து சுற்றுலா பயணிகளை கடற்கரை அருகே செல்ல தடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பாக தாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களிலேயே தங்கும்படி அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து கடற்கரை கோவில் அதே போல அதை சுற்றி இருக்கக்கூடிய பூங்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது. அங்கு யாரும் வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே மின் இணைப்பு, நீங்கள் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதா சொன்னீங்க. இது எத்தனை மணி நேரமாக இந்த துண்டிப்பு இருக்கிறது? எப்போ மீண்டு வரும்? ஏதாவது தகவல் இருக்கா? மேலும் பாதுகாப்பு பணியில் எத்தனை போலீஸார் ஈடுபட்டு இருக்காங்க? நாங்கள் விஷுவல்ஸில் பார்த்தோம், அங்கே கடற்கரையோரம் சிறுவர்கள் இன்னும் அங்கே நின்று கொண்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கான காவல்துறை பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? மற்றும் உணவு, இந்த குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் பாமர மக்களுக்கு எவ்விதம் செய்யப்படுகிறது? சுப்பிரமணியன். குறிப்பாக மாமல்லபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக மீனவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கு புயல் என்றாலே மீனவர்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள். அதனால் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் முன்கூட்டியே மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான வசதிகள் செய்திருப்பது தொடர்பான உறுதி அளித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த புயல் காரணமாக கடல் அலை கிட்டத்தட்ட 15 அடி உயரத்திற்கு எழும்பி வரக்கூடிய நிலையாகத்தான் தற்போது கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. கடல் தண்ணீர் முழுவதுமாக கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் படகுகளை மீனவர்கள் கயிறு கட்டி பாதுகாப்பான வைக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் பொதுமக்கள் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை தான் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ரோந்து பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தீயணைப்பு துறையினர் இந்த கடற்கரை பகுதி முழுவதுமாக தயார் நிலையில் இருக்கிறார்கள். மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். சூறைக்காற்று காரணமாக மரங்கள் விழுந்திருந்தால் உடனே அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் மேற்கொள்வதற்காக தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஏற்கனவே மாமல்லபுரம் அதிலிருந்து மரக்காணம் நோக்கி செல்லக்கூடிய சாலைகளில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மரங்கள் இன்று காலையிலிருந்து விழுந்திருக்கிறது. அதனை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அப்புறப்படுத்தியிருந்தார்கள். வாகன போக்குவரத்தை சீர் செய்தார்கள். ஆனாலும் புயல் காரணமாக ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக வெறிச்சோடி காணப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பாக பொதுமக்கள் தங்குவதற்காக அருகில் சமுதாய நலக்கூடங்கள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், சற்று நேரத்திற்கு முன்னாடி, அதாவது சரியா சொல்ல போனா 7 மணி 10 நிமிடங்களுக்கு தலைமை செய்தியாளர் சிவா என்ன சொன்னார்னா, வானிலை ஆய்வு மையம் சொன்னதை குறிப்பிட்டு சொன்னாரு, பெஞ்சல் புயலோட நுனிப்பகுதி
கரையை கடக்க ஆரம்பித்து விட்டது. மையப்பகுதி 9 மணிக்கு கரையை கடக்கும் என்று. 9 மணிக்கு மையப்பகுதி கரையை கடக்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றம், அங்க காற்றின் வேகம், குறிப்பா நீங்க இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தில் ஏதாவது நிலவரம் இருக்கா, தகவல்கள் தெரியுமா சுப்பிரமணியன்? புயல் கரையை கடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புயலினுடைய கண்பகுதி கரையை கடக்கும் போதுதான் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அநேகமாக தற்போது கண்பகுதி கரையை கடக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சூறைக்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இந்த சாலை முறையில் பொதுமக்கள் எதுவும் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் காவல்துறையினர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடுமையான மழை காலையில் இருந்து பெய்து கொண்டிருந்தது இந்த மாமல்லபுரத்தை சுற்றி. ஆனால் தற்போது மழை நின்றுவிட்டது. ஆனால் காற்று அதைவிட அதிக அளவில் வீசிக்கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் மின்வாரியத்தின் சார்பில் மின்தடை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த மின்தடை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கடைகள் அனைத்தும் இங்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. உணவகங்கள் முதல் மற்ற கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினுடைய ரோந்து பணியும் இந்த கடற்கரை பகுதியை சுற்றி காவல்துறையினர் ரோந்து பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மோகன்ராஜ், பெஞ்சல் புயல் தொடர்பாக மாமல்லபுரத்திலிருந்து நேரலையில் நம்முடன் இணைந்ததற்கு நன்றி சுப்பிரமணியன்.